தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ்ல தெர்மல் மேட்டர். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மோடைனமிக்ஸ்க்கும் முன்னாடி பார்க்க வேண்டிய டாபிக். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் கான்செப்ட் புரியும். இன்னைக்கு பார்ட் 3ல இருந்து பார்க்க போறோம். ஓகே. Specific heat capacity. Right. Jay Sai. Hi, Sai. ஜெய் சாய். இது என்ன நேம்? சுத்தமா எனக்கு வரல. சாய் ஓகே. சாய்நாத், சாய் குமார், சாய் பிரபாகர், சம்திங் ஏதாவது ஃபுல் நேம் இருக்கா? ஜெய் சாய். இது இந்த மாதிரி நேம் தமிழ்ல இருக்கிற மாதிரி தோணல. ஓகே. ஃபைன். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு தெரியணும். அப்பதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஜெய் சாய் ரித்திக். ஓகே ஓகே ஓகே. சரி. டேக் சம் வாட்டர் இன் எ வெசல் அண்ட் ஸ்டார்ட் ஹீட்டிங் இட் ஆன் எ பர்னர். ஸோ ஒரு வெசல்ல வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை பர்னர்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஹீட் பண்ண சொல்றாங்க. சூன் யூ வில் நோட்டீஸ் தட் பபிள்ஸ் பிகின் டு மூவ் அப்வர்ட். ஸோ அந்த பபிள்ஸ்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். கீழே அந்த பாத்திரத்துடைய கீழ் சர்ஃபேஸ்ல, அதாவது வெசல்ல இருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சு ஒரு கடத்துல மேல் நோக்கி வரும் இல்லையா? As the temperature is raised, the motion of water particles increases till it becomes turbulent as water starts boiling. ஸோ வாட்டர் ஒட்டுமொத்தமா கொதிக்கிற வரைக்கும் அந்த பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும் இல்லையா? சரி. What are the factors on which the quantity of heat required to rise the temperature of a substance depend? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன குவான்டிட்டிலாம் தேவைப்படும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. In order to answer this question in the first step, heat a given quantity of water to rise its temperature by say 20 degrees Celsius and note the time taken. Okay. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, வாட்டரை ஹீட் பண்ண போறோம். எவ்வளோ தூரம் ஹீட் பண்ண போறோம் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ். ஸோ 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது அப்படின்றத நோட் பண்ணிக்க சொல்றாங்க. அகைன் டேக் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 40 டிகிரி செல்சியஸ். மறுபடியும் முன்னாடி எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டு இப்போ 40 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண சொல்றாங்க. யூசிங் த சேம் சோர்ஸ் ஆஃப் ஹீட். ஸோ அதே அளவுக்கு ஹீட்டை யூஸ் பண்ணி நம்மளால 40 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண முடியுமா? Note the time taken by using a stopwatch. You will find it takes about twice the time and therefore. ஸோ 20 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி 2 மடங்கு ஆகும். ஏன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் கொடுக்குறேன். ஹீட் அதிகமாக கொடுத்தனா டைம் கம்மி ஆகிருக்கலாம். ஆனால் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெண்டுத்துலையும் கொடுக்கறதுனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஹீட் சேம் அமௌண்ட்ல கொடுக்கறதுனால 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சுன்னா 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் 1 hour. இதை விட 2 மடங்கு ஆகும் டைம். ஓகேவா? இந்த விஷயத்த சொல்றாங்க. You will find it takes about twice the time and therefore double the quantity of heat required rising twice the temperature same amount of water. So water same amountக்கு இருந்தாலும் அதனுடைய டெம்பரேச்சர்னா டபுள் 2 மடங்கா அதிகமாக்கணும்னு நினைச்சா அப்ப எனக்கு ஹீட்டும் 2 மடங்கு தேவைப்படும். அப்படி 2 மடங்கு ஹீட்டை கொடுத்தாதான் எனக்கு 2 மடங்கு டெம்பரேச்சர் ஆகும், ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டெப், நவ் சப்போஸ் யூ டேக் டபுள் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹீட் இட். ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்காம வாட்டரை 2 மடங்கு எடுத்துக்கிறீங்க. ஆனா ஹீட் பண்றீங்க யூசிங் த சேம் ஹீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதே ஹீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் யூஸ் பண்ணி ஹீட் பண்றீங்க. To rise the temperature by 20 degrees Celsius, you will find the time taken is again twice that required in the first step. So first stepல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், அதை ஹீட் பண்ணி அதனுடைய டெம்பரேச்சர் 20 டிகிரி ரைஸ் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுச்சோ, எவ்வளோ நேரம், எவ்வளோ டைம் தேவைப்படுச்சோ, அதே மாதிரி 2 மடங்கு ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டா, டபுள் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நான் எடுத்துக்கிட்டா, அதை ஹீட் பண்ணி சேம் 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதுக்கு எனக்கு டைம் என்ன ஆகும்னா டபுள் ட்வைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 2 மடங்கு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா?
Fine. In the third step, in place of water, now heat the same quantity of some oil. So third stepல என்ன பண்றாங்க அப்படின்னா, வாட்டருக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு ஆயில எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ண சொல்றாங்க. சேம் மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில்னா தெரியும்னு நினைக்கிறேன். கடுகு எண்ணெய். அண்ட் ரைஸ் த டெம்பரேச்சர் அகைன் பை 20 டிகிரி செல்சியஸ். ஸோ மறுபடியும் நான் டெம்பரேச்சர் எவ்வளோ தான் அதிகமாக்க போறேன்? மஸ்டர்ட் ஆயில எடுத்துக்கிட்டு அதே வால்யூம் வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிட்டனோ அதே அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண போறேன். Now note the time by the same stopwatch. You will find that time taken will be shorter and therefore the quantity of heat required would be less than that required by same amount of water for the same rise in temperature. So ஒரே அளவுக்கான வாட்டரை எடுத்துக்கிட்டு அதனுடைய டெம்பரேச்சர் 20 டிகிரி ரைஸ் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்பட்டுச்சோ ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நான் கொடுக்கும்போது ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதை விட மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப சீக்கிரமாவே ஹீட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் லெஸ் ஓகே ஹீட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரெக்யூர்டு எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் இருந்தாலே போதும் சீக்கிரமா மஸ்டர்ட் ஆயில் என்ன ஆயிடுது ஹீட் ஆயிடுது 20 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணிடுது. The above observations shows that quantity of heat required to warm a given substance depends on its mass. So அந்தந்த சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸை பொறுத்து எனக்கு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அதை ரைஸ் பண்ணதுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணதுக்கு எனக்கு தேவைப்படுற ஹீட் என்ன ஆகுதுன்னா டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க. The change in temperature delta and the nature of the substance. So the change in temperature of a substance when a given quantity of heat is observed or rejected by it. ஓகே ஸோ சப்ஸ்டன்ஸை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா ஒன்று ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படி இல்லைன்னா ஹீட்டை எவால்வ் பண்ணும். அதுதான் அவங்க ரிஜெக்ட்னு எழுதிருக்காங்க. ரிஜெக்ட் இஸ் நத்திங் பட் எவால்வ். ஓகேவா? எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்கான மீனிங். அப்சர்வ்னா எண்டோதெர்மிக், ரிஜெக்டட் ஆர் எவால்வ்னா எக்ஸோதெர்மிக். By it is characterized by a quantity called the heat capacity. So ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது அல்லது எவ்வளோ ஹீட்டை எவால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கான ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ வி டிஃபைன் ஹீட் கெப்பாசிட்டி எஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்றோம். கேபிட்டல் எஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ன்ற சிம்பிள் எதுக்கானது? என்ட்ரோபிக்கான சிம்பிள் இல்லையா? ஓகே என்ட்ரோபிக்கான சிம்பிள். பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டிக்கான சிம்பிள்னு சொல்றாங்க. பிசிக்ஸ்ல ஹீட் கெப்பாசிட்டிக்கான சிம்பிள் என்னன்னா எஸ். ஓகே எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி. ஸோ எஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன? டெல் கியூ பை டெல் டி. கியூன்றது என்னன்னா ஹீட் அப்சர்வ்டு பை த சிஸ்டம் ஆர் எவால்வ்டு பை த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது அல்லது எவ்வளோ ஹீட்டை எவால்வ் பண்ணுது அது டெல் கியூ. வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அதனால எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது டி. Where Q is the amount of heat supplied to the substance. Amount of heat supplied to the substance. அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்றோமோ அதை நம்ம Qன்னு சொல்றோம். To change its temperature from T to T plus del T. ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டா T plus del T அப்படின்ற அளவுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஒரிஜினல் டெம்பரேச்சர் Tன்னு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் இல்லையா? ரைஸ் ஆயிருக்கும் அல்லது டவுன் ஆயிருக்கும். அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம டோட்டல் டெம்பரேச்சர் சேஞ்சை கண்டுபிடிக்க போறோம். டி பிளஸ் டெல்டி. புரியுதா? ஓகே. You have observed that if equal amount of heat is added to equal masses of different substances. ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க, ரெண்டு டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ரெண்டு சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸும் டிஃபரெண்டா இருக்கு. ஆமாவா? ஜஸ்ட் a minute. If equal amount of heat is added to equal masses of different substance. Okay, ரெண்டு different substance இருக்கு, ரெண்டு different substanceக்கும் mass சேமா இருக்கும், equal masses இருக்கு, amount of heatடும் சேம் அளவுக்கு சேம் amount of heat நான் என்ன பண்றேன் ஆட் பண்றேன். The resulting temperature changes will not be same. ஆனாலும் டெம்பரேச்சர் சேஞ்ச் டெல்டியோட வேல்யூ கண்டிப்பா ரிசல்டன்ட் எப்படி இருக்காதுன்னா சேமா இருக்காதுன்னு சொல்றாங்க. இட் இம்ப்ளைஸ் தட் எவ்ரி சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் அ யூனிக் வேல்யூ ஃபார் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ்டு ஆர் எவால்வ்டு. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஹீட்டை எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணணும், ஹீட்டை எவ்வளோ தூரம் எவால்வ் பண்ணணுன்ற வேல்யூ டிஃபரா இருக்கும், யூனிக். ஒன்னொன்னுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அது எதையும் டிபெண்ட் பண்ணிருக்காது. ஹீட் அப்சர்வ்டு ஆர் கிவன் ஆஃப் டு சேஞ்ச் த டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸ் பை 1 யூனிட். ஸோ யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டு 1 யூனிட் சப்ஸ்டன்ஸ் அதனுடைய யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டு அது எவ்வளவு தூரம் ஹீட் அப்சர்வ் பண்ணுது அல்லது எவால்வ் பண்ணுதுன்னு பார்த்தா எல்லா சப்ஸ்டன்ஸும் ஒரே அளவுக்கு தான் எடுத்துக்குதா, அப்சர்வ் பண்ணுதா அல்லது எவால்வ் பண்ணுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு வேல்யூ இருக்கு. This quantity is referred to as the specific heat capacity of the substance. So first one என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிஸ்டம்
அந்த சிஸ்டம் எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது அல்லது எவ்வளோ ஹீட்டை எவால்வ் பண்ணுது, அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறத நம்ம என்ன சொன்னோம், ஹீட் கெப்பாசிட்டின்னு சொன்னோம். இப்போ ஒரு சிஸ்டம்க்கும் சேம் அமௌண்ட் சேம் மாஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அல்லது எவால்வ் பண்ணக்கூடிய ஹீட்டுடைய அளவு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்றாங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. If del Q stands for the amount of heat observed. ஸோ டெல் கியூன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ ஹீட்டை அது அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத மீன் பண்ணுது. ஆர் கிவன் ஆஃப். ஸோ டெல் கியூ அப்படின்றது ஒரு சிஸ்டம் எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது அல்லது வெளியிடுது. கிவன் ஆஃப் அப்படின்றது வேணும் இல்லை, எவால்வ் அப்படின்றது தான் பை எ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ் எம் விச் ஹீட் அண்டர்கோஸ் எ டெம்பரேச்சர் சேஞ்ச் டெல்டி. ஸோ எம்ன்ற மாஸ் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் டெல்டி அப்படின்ற டெம்பரேச்சர் சேஞ்சில் இன்வால்வ் ஆக போகுதுன்னா அது எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும் அல்லது எவால்வ் பண்ணணும். Then the specific heat capacity of that substance, அந்த substance உடைய specific heat capacity-க்கான formula என்னவா இருக்குன்னா S is equal to capital S by M. So heat capacity of a substance by அதனுடைய mass இதெல்லாம் டிவைட் பண்றேன். Or 1 by M into S உடைய formula நம்மளுக்கு தெரியும் இல்லையா, del Q by del T. So அதை இங்க எழுதிருக்காங்க 1 by M into del Q by del T. ஓகேவா? Just a minute. Sorry. Sorry ரித்திக். ஓகே சார், நல்லா இருக்கீங்களா சார்? இல்லப்பா, கொஞ்சம் கோல்டு. தஸ்வின், தேங்க்யூ ஃபார் கேரிங் மீ. கோல்டு இருக்கு, அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்னாச்சும் வந்துடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்தேன். ஆஃப்டர்நூனே வரணும், சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும்னு தான் தோணுது. மாத்திரை போட்டா அப்படியே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது. ஃபைன். Specific heat capacity S is equal to capital S heat capacity by mass or 1 by M into del Q by del T. So specific heat capacity is the property of the substance which determines the change in temperature of the substance when a given quantity of heat is observed or given off by it. So ஒரு substance அதனுடைய mass change ஆகாம இருக்கும்போது ஓகேவா, ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது அல்லது எவால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்னன்னு சொல்றோம், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். கோல்டு சார், கோல்டு ஆர் கோல்டு? நான் ஏன் கோல்டு சொல்ல போறேன், கோல்டு. உங்க ஊர்ல மழை இல்லையா, தேனி பக்கம்லாம்? Okay. It is defined as the amount of heat per unit mass observed or given off by the substance to change its temperature by 1 unit. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கான டெஃபினேஷன் இதுதான், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். So specific heat capacity is defined as the amount of heat per unit mass. ஒரு யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ், ஒரு யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது அல்லது எவால்வ் பண்ணுது, கிவன் ஆஃப் பண்ணுது. டு சேஞ்ச் இட்ஸ், எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா டு சேஞ்ச் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 யூனிட். அதனுடைய டெம்பரேச்சர் நார்மலா ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கு, அதனுடைய டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிறதுக்கு அல்லது 1 கெல்வின் ரைஸ் ஆகிறதுக்கு அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும், அல்லது அதனுடைய டெம்பரேச்சர் 1 டிகிரி கம்மி ஆகிறதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி அது லாஸ் பண்ணணும். ஒரு யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரே 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு அல்லது டிக்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணுமோ அல்லது எவால்வ் பண்ணணுமோ அந்த வேல்யூ தான் என்ன சொல்றேன், அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை தான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஃபைன், ஜஸ்ட் a minute. தேனியில் ரெயின் இல்லை சார். சார் தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா சார்? தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப் மூலிமா நான் சொல்ல வேண்டிய விஷயம், மாணவர்கள் தயவு செய்து தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்காதீங்க. எந்த பட்டாசுமே, அது இந்தியன் கிராக்கர்ஸா சைனா கிராக்கர்ஸான்றது முக்கியம் இல்லை. யாருமே பட்டாசு வாங்காதீங்க. அவங்களாம் கஷ்டப்பட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க வெவ்வேறு தொழில்களுக்கு போயிடுவாங்க. எல்லா தொழில்களுமே அதை நம்ம யூஸ் பண்ணலன்னா அவங்களாம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா ஒரு கட்டத்துல அவங்க விவசாயிகள் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு பெயிண்ட் அடிக்கவோ குப்பை அல்லவோ வேற ஊருக்கு போறாங்கல்ல, அவங்களால போக முடியுதுன்னா இவங்களால பண்ண முடியாதானே? வேலைகள் ஏதோ ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரியா? காசை கரியாக்குறதுன்றது இதுதான்.
தீபாவளிக்கு நீங்க பட்டாசுகள வெடிச்சு, நெறைய வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் நெறைய பிரச்சனை இருக்கும். அ ஹார்ட் பெயின் வரலாம், செஸ்ட் பெயின் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். எது வேணா நடக்கலாம். ஸோ, அதுக்கெல்லாம் நீங்க காரணமா இருக்காதீங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காதீங்க. ஏர் பொல்யூஷன் ஆக்குறீங்க, லேண்ட் பொல்யூஷன் ஆக்குறீங்க. நாய்ஸ் எங்களால ஐ மீன் எல்லாராலயும் தாங்க முடியாது. வயசான என்னாலயும் தான். ஸோ, வயசானவங்களுக்கு அது பிரச்சனை. ஈவன் குழந்தைகளுக்கும் கூட. அத எத்தன பேர் சுவாசிக்கிறாங்க, அதனால எவ்ளோ ப்ராப்ளம் வருதுன்னு. தயவு செய்து பட்டாசுகள் எல்லாம் வாங்காதீங்க. அந்த காச நீங்க ஒரு 4 பேருக்கு இப்ப ஒரு ரூ. 100க்கு பட்டாசு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 100 எடுத்துட்டு போய் ஒரு ரூ. 25 ரூ. 30க்கு 4 இட்லின்னு சொல்லி ஒரு 4 பார்சல் வாங்குங்க. அந்த பார்சல் எடுத்துட்டு போய் யாருக்காவது குடுங்க. இல்லாதவங்களுக்கு குடுங்க. சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நிம்மதியா அவங்க மனசார சாப்பிட்டுட்டு வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கட்டும், தீபாவளி அதுவுமா நல்ல சோறு போட் இட்லி வாங்கி தந்தாங்க, தோசை வாங்கி தந்தாங்க, டிஃபன் வாங்கி தந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. சோ காச எப்படி யூஸ் பண்ணணும்? யாருக்கு இல்லாதவங்களுக்கு குடுக்கணும்னு யோசிங்க. அத விட்டுட்டு இந்த பட்டாசுகள வாங்கி கரியாக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என் ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா தீபாவளி வேண்டாம். சாமிய கும்பிடுங்க. அது தப்பில்ல. ஆனா, பட்டாசுகள வாங்காதீங்க, வெடிக்காதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். நாட் அன் ஆர்டர். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். கெமிஸ்ட்ரில ஏதாவது டவுட் கேளுடா அப்டின்னா, தஸ்வின் தீபாவளி எப்படி வந்துச்சு? பொங்கல் எப்படி வந்துச்சு நான் கேட்டுருக்கீங்க? இப்பதான் பஸ் ஏறணும். ஓகே. ம். நீங்க ஆமாம்ப்பா. Okay. It depends on the nature of the substance and its temperature. The SI unit of specific heat capacity is Joule kilogram inverse Kelvin inverse. So specific heat capacity உடைய SI unit என்னன்னு கேட்டா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ டெஃபினேஷன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய டெம்பரேச்சரை 1 யூனிட்டுக்கு ஒரே 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வினுக்கு நான் அதிகமாக்கவோ இல்ல கம்மியாக்கவோ பண்ணணும்னா அதுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும் அல்லது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கிவன் ஆஃப் பண்ணணும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? அதனுடைய எஸ்ஐ யூனிட் தான் அது ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். இஃப் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைடு இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்னா என்னன்னு சொல்ல மாட்டோம் மியூன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி. So if the amount of substance is specified in terms of moles, suppose molesல number of substance நம்ம specify பண்ணியிருக்கோம்னா, instead of mass m in kilogram, we can define heat capacity per mole of the substance. அப்போ ஒரு யூனிட் மாஸ்க்கு எவ்வளவு ஹீட் கெப்பாசிட்டின்னு நம்ம மெஷர் பண்ணதை விட ஒரு மோலுக்கு பர் மோல் ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரியா? ஹீட் கெப்பாசிட்டி பர் மோல் அப்படின்றத நம்ம இன்னும் நல்லா சொல்லலாம்னு சொல்றாங்க. ஃபைன். We can define heat capacity per mole of the substance by C is equal to S by mu, which is equal to 1 by mu into S க்கான ஃபார்முலா del Q by del T. இது உங்களுக்கு தெரியும். அப்ப 1 by mu into del Q by del T தான் எழுதுறோம். சரி. முன்னாடி என்ன எழுதிருந்தோம்? 1 by m into del Q by del T ன்னு சொல்லியிருந்தோம். இந்த 1 by mக்கு பதிலா இப்போ என்ன எழுதிருக்குன்னா 1 by mu எழுதிருக்கோம். மாஸுக்கு பதிலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிருக்கோம். ஓகேவா? வேர் C is known as the molar specific heat capacity. Cன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா molar specific heat capacity அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பர் மோலுக்கு. Like S, C can also depends on the nature of the substance and its temperature. So எப்படி ஹீட் கெப்பாசிட்டி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணிருக்குமோ அதே மாதிரி மோலார் ஹீட் கெப்பாசிட்டியும் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணிருக்கும் சப்ஸ்டன்ஸை நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The SI unit of molar heat capacity is joule mole inverse Kelvin inverse. இங்க மாஸ் சொன்னதுனால அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க ஜூல் முன்னாடி கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது மாஸ் சொன்னதுனால இப்போ மோல் சொல்றதுனால ஜூல் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ கிலோகிராம் இன்வெர்ஸ்க்கு பதிலா இப்போ மோல் இன்வெர்ஸ் எழுதிருக்கும். முன்னாடி 1 by m எழுதணும், இப்போ 1 by mu எழுதுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே தானே? ஸோ ஸ்பெசிபிக் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னாலும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினாலும் என்ன இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். 1 யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்க்கு நான் கண்டுபிடிச்சா அதை நான் என்ன சொல்லுவேன் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ் 1 மோல் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு கண்டுபிடிச்சா அப்ப அதுக்கு பேரு மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? The SI unit of molar specific heat capacity is joule mole inverse Kelvin inverse.
ஸோ எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூல் மோல் இன் கெல்வின் சொல்றாங்க. However, in connection with the specific capacity of gases, additional conditions may be needed to define C. ஸோ இன்கேஸ் நான் கேஸஸ் எடுத்துக்கிட்டு அந்த கேஸஸ் உடைய ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டன்ஸ் நான் எழுதணும்னு நினைச்சோம், அப்போ எனக்கு அடிஷனலா சில கண்டிஷன்ஸ் தேவைப்படும்னு சொல்றாங்க. இன் திஸ் கேஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கேன் பி அச்சீவ்டு பை கீப்பிங் ஐதர் பிரஷர் ஆர் வால்யூம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு கேஸ் உடைய டெம்பரேச்சர் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஹீட்டை கான்ஸ்டன்டா வச்சிருக்கணும் அப்படின்னா, அல்லது ஹீட் டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு தூரம் ஆகுதுன்றதை நான் மெஷர் பண்ணணும்னு நினைச்சா, இட் கேன் பி மெஷர்டு ஒன்லி பை யூசிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம். ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சோ அல்லது வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சோ தான் இதனால என்ன பண்ண முடியும்னா ஹீட் எவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை மெஷர் பண்ண முடியும். So if the gas is held under constant pressure during the heat transfer, so heat transfer ஆகும்போது ஒரு கேஸ்ல கான்ஸ்டன்ட் பிரஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, then it is called molar specific heat capacity at constant pressure. கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது அல்லது எவால்வ் பண்ணுது, எதுக்காக? டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 யூனிட். 1 யூனிட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு அது எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுவும் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல அப்படின்னு சொல்றதுக்கு பேரு மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். அப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஒரு யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்? மோலார் ஹீட் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லணும் இல்லையா? அதுதான் அடுத்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் ஏன் சார் அந்த அதெல்லாம் வீடியோ போடல, அதை பத்திலாம் வீடியோ போடல அப்படியா? கொஞ்ச நாள் ஆகும், ஜான்வரியில போடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யுவர் ட்ரீம் இஸ் பிக், ஆல் தி பெஸ்ட் சார். நீங்க பெரிய செலிபிரிட்டி ஆக போறீங்க. அந்த நாட்கள் ரொம்ப தூரம் இல்லை. செலிபிரிட்டிலாம் இல்லை, ஆக்சுவலா ஒரு டீச்சரா தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் இப்படி ஒரு கெமிஸ்ட்ரி சார் இருக்காரு, கெமிஸ்ட்ரி அப்படின்னா என் பேரும் 4 பேருக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். we will try. ஓகே, அதை பத்தி நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன் உங்களுக்கு. It is called molar heat specific constant pressure la molar heat. Okay, and is denoted by Cp. On the other hand, if the volume of the gas is maintained during the heat transfer, so heat transfer ஆகும்போது volume of the gas என்ன பண்றாங்கன்னா maintain பண்றாங்க, that is constant. Okay, கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க. Then the corresponding molar specific heat capacity is called molar specific heat capacity at a constant volume and is denoted by Cv. So specific heat capacity at a constant pressure னு சொன்னா Cp அப்படின்னு சொல்லணும். specific heat capacity at a constant volume னு சொன்னா Cv னு சொல்லணும். இது ரெண்டுமே 1 mole substanceக்கு, அதனால மோலார்னு சொல்லி தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மோலார் இல்லாம 1 யூனிட் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? எஸ்ன்னு சொல்லியிருப்பேன், எஸ்பி எஸ்வின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இங்க சிபி சிவின்னு சொல்றோம். ஃபார் டீடைல் சி சாப்டர் 11. ஸோ சாப்டர் 11ல பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அழகா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர்னா என்ன, மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்ன, அதாவது நெக்ஸ்ட் சாப்டர் தான் தெர்மோடைனமிக்ஸ். அந்த சாப்டர்ல உங்களுக்கு சிபிசிவி ரிலேஷன் கொடுத்திருப்பாங்க. சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, கலோரிமீட்டர்னா என்ன, பாம் கலோரிமீட்டர், காஃபி கப் கலோரிமீட்டர், இது எல்லாத்தையும் பத்தி அங்க கொடுத்திருப்பாங்க, அப்போ நீங்க பார்க்கலாம். சரி, டேபிள் 10.3 lists measured specific heat capacity of some substances at atmospheric pressure and ordinary temperature. So ordinary temperatureல ATM 1 ATM atmospheric pressureல ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி சில சப்ஸ்டன்ஸ்க்கு டேபிள் 10.3 கொடுத்துருக்காங்க. 10.4ல என்ன பண்ணிருக்காங்கன்னா லிஸ்ட் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சம் கேசஸ், சில கேசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? From table 10.3 you can note that, okay, இது டேபிள் 10.3. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்ஸ்டன்ஸ் தான், வாட்டர், லெட், காப்பர், அயன், கெரோசின், மெர்குரி, எடிபிள் ஆயில் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, 10.4ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கேசஸ், ஹீலியம், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதனுடைய சிபி வேல்யூ, சிவி வேல்யூ, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபை கண்டினியூ பண்றேன். வாட்டர்னு இருந்துச்சுல, யூ கேன் நோட் தட் water has the highest specific heat capacity compared to other substances. So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இந்த சப்ஸ்டன்சஸ்ல இருக்கிறதுலே யாருக்கு தான் ரொம்ப அதிகம்னா வாட்டருக்கு தான் அதிகம். 4186 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, 4186. மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப கம்மி தான். மேபி கெரோசினுக்கு 2000 இருக்கு, எடிபிள் ஆயில்ஸ்க்கு 1965, தென் ஐஸுக்கு 2060, ஐ மீன் 2060.
ஃபைன். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அதிகம். இதெல்லாம் விட கெரோசின்லாம் விட, எடிபிள் ஆயில்லாம் விட 2 மடங்கு அதிகமா வாட்டருக்கு இருக்கு. ஓகே. ஃபார் திஸ் ரீசன் வாட்டர் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ கூலண்ட் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ். இதனால தான் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ்லலாம் நம்ம வாட்டர் என்னவா யூஸ் பண்றோம்? கூலண்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் வெல் அஸ் ஹீட்டர் இன் ஹாட் வாட்டர் பேக்ஸ். ஸோ ஹாட் வாட்டர் பேக்ல இத ஹீட்டரா யூஸ் பண்றோம். அதே சமயம் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ்ல கூலண்டா யூஸ் பண்றோம். இந்த 2த்துக்குமே வாட்டர் யூஸ் ஆகுது. Owing to its high specific heat capacity, water warms up more slowly than land during summer. So summer seasonல பாத்தீங்கன்னா ஒரு மண்ணு எவ்வளவு தூரம் சூடாகுதோ அதை விட வாட்டர் ரொம்ப ஸ்லோவா தான் சூடாகும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா சூடாகும். அது சீக்கிரமா ஹீட் அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்றாங்க. And consequently wind from sea has a cooling effect. ஸோ அதே மாதிரி கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று கண்டிப்பா என்ன எஃபெக்ட்ல இருக்கும்? கூலிங் எஃபெக்ட்ல இருக்கும். Now you can tell why in desert areas the earth surface warms up quickly during the day and cools quickly at night. ஸோ இப்போ உங்களால சொல்ல முடியுதா பாருங்க. பாலைவனங்கள் பகல் நேரங்கள்ல ரொம்ப சீக்கிரமா சூடாயிடுது. வெப்பம் தாங்க முடியாம இருக்கு. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல ரொம்ப சீக்கிரமா ஜில்லுன்னு ஆயிடும். அவ்வளோ கோல்டா இருக்கும் டெசர்ட்ல. ஸோ ஏன் இந்த 2ம் நடக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுதா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அந்த லேண்டுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி? ஆ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கலோரிமெட்ரி. ஜஸ்ட் a minute. ஓகே. Calorimetry. A system is said to be isolated if no exchange or transfer of heat occurs between the system and its surroundings. ஸோ ஒரு சிஸ்டம்க்கும் அதனுடைய சரௌண்டிங்ஸ்க்கும் அந்த சிஸ்டமை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்லையும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கவே இல்லை. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், சிஸ்டம் ஹீட்டை லாஸும் பண்ணலை கெயினும் பண்ணலை, சரௌண்டிங்கும் ஹீட்டை லாஸும் பண்ணலை கெயினும் பண்ணலை. இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் நடக்காம இருந்துச்சுன்னா then the system is said to be isolated system. ஸோ கெமிஸ்ட்ரியில் இதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், அடியபெட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். இதில் ஐசோலேட்டட் சிஸ்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் தர்மோ ஃபிளாஸ்க், அது எல்லாமே ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கான எக்ஸாம்பிள். when different parts of an isolated system are at a different temperature. பாருங்க, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் தான் இருக்கு. ஆனா அதனுடைய வெவ்வேறு பகுதிகள் different parts are at a different temperature. வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. a quantity of heat transfer from the part at a higher temperature to part at a lower temperature. கண்டிப்பா ஹீட் என்ன ஆரம்பிக்கும்னா தானாவே எங்க அதிகமா இருக்கோ, எந்த பகுதியில அதிகமான வெப்பம் இருக்கோ அங்கிருந்து குறைவான பகுதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வெப்பம் தானாவே பரிமாறப்படும் இல்லையா? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். The heat lost by the part at a higher temperature is equal to heat gained by the part at lower temperature. எந்த ஒரு பார்ட்ல ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சோ அங்க இருந்து ஹீட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எவ்வளவு தூரம் அது லாஸ் ஆகுதோ அதே அளவுக்கு வேற ஏதோ ஒரு பார்ட்ல, ஒரு பகுதியில டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். அது கெயின் பண்ண ஹீட்டும் இங்க லாஸ் பண்ற ஹீட்டும் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு பார்ட் லாஸ் பண்ற ஹீட்டும் லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு பார்ட் கெயின் பண்ற ஹீட்டும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. is equal to the heat gained by the part at lower temperature. Okay, calorimetry means measurement of heat. So calorimetry அப்படின்றது ஒரு phenomenon. இது என்ன phenomenonனா ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய phenomenonக்கு பேரு calorimetry. ஓகேவா? அந்த டிவைஸுக்கு பேரு கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். அந்த phenomenonக்கு பேரு calorimetry அப்படின்னு சொல்லணும். Calorimetry means measurement of heat. When a body at a higher temperature is brought in contact with another body at a lower temperature. So ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு. சே 50 டிகிரி செல்சியஸ். ஓகே, இன்னொரு பாடி இருக்கு. இந்த பாடி எவ்வளவுதான் இருக்குன்னா 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. இப்போ இது ரெண்டும் கான்டாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு தொட்டுக்குது. இதை வந்து பக்கத்துல வச்சிருக்கேன். ஓகே, அப்படி வைக்கும்போது ஹாட் பாடியில இருந்து கோல்டு பாடிக்கு ஹீட்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஃபைன். When a body at a higher temperature is brought in contact with another body at a lower temperature, heat lost by the hot body. எது ஹாட் பாடியோ அது ஹீட்டை லாஸ் பண்ணும். எது கோல்டு பாடியோ அது ஹீட் என்ன பண்ணும்? கெயின் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் a minute. ஃபைன். ஈக்குவல் டு த ஹீட் கெயின்டு பை த கோல்டர் பாடி. ஸோ ஹாட் பாடி எவ்வளோ ஹீட்டை லாஸ் பண்ணுச்சோ அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா கோல்டர் பாடி கெயின் பண்ற ஹீட்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ப்ரொவைடட் நோ ஹீட் இஸ் அலோடு டு எஸ்கேப் டு த சரௌண்டிங்ஸ். இதுல சிஸ்டம்ல இருந்து இந்த சிஸ்டம்குள்ளார ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹாட் பாடியில இருந்து கோல்டு பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா அது கொஞ்சம் கூட சரௌண்டிங்ஸ்க்கு எனர்ஜி என்ன பண்ணல, லாஸ் பண்ணல, எஸ்கேப் பண்ணலன்னு சொல்றாங்க. A device in which heat measurement can be done is called a calorimeter. அந்த பினாமினனுக்கு பேரு கலோரிமெட்ரின்னு சொன்னாங்க. ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய பினாமினனுக்கு பேரு கலோரிமெட்ரி. ஹீட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸுக்கு பேரு a device in which heat measurement. எந்த ஒரு டிவைஸ் மூலியமா ஹீட்டை நான் மெஷர் பண்ணணும், அந்த டிவைஸுக்கு பேர் என்னன்னா கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? It consists of a metallic vessel and stirrer of the same material. So இந்த கலோரிமீட்டர்ல என்ன இருக்குன்னா, ஒரு மெட்டாலிக் வெசில் இருக்கும். ஈவன் உள்ளார ஒரு ஸ்டிரர் இருக்கும். ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக ஸ்டிரர் ஒண்ணு இருக்கும், கலக்கிறதுக்கு. சரியா? அது 2மே ஒரே மெட்டீரியலால ஆனதுன்னு சொல்றாங்க. லைக் காப்பர் ஆர் அலுமினியம். சோ ஒண்ணு காப்பராலயோ இல்லனா அலுமினியத்தாலயோ மேட் அப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. The vessel is kept inside a wooden jacket. சோ இந்த வெசல் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வுட்டன் ஜாக்கெட்குள்ளார வைக்கிறாங்க. அதாவது மரத்தாலான ஒரு பேழை. பேழைனா என்ன சொல்றீங்க? கப்பல் மாதிரி கொஞ்சம் கட்டமா ஒரு ஷேப்ல இருக்கு. அதுக்குள்ளார இந்த மெட்டீரியல வைக்கிறாங்க. which contains heat insulating material. சோ அந்த வுட் என்ன பண்ணுதுன்னா, ஹீட்டை இன்சுலேட் பண்ணுது. வெளியில போக விடாம தடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. லைக் கிளாஸ், உல் எட்செட்ரா. சோ கிளாஸ், உல்லாம் எப்படி ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி தான் ஒரு வுட்டன் மெட்டீரியல். இந்த வுட்டன் ஜாக்கெட்டும் என்ன பண்ணுதுன்னா, ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணுது. ஓகேவா? வெளியில எஸ்கேப் ஆகாம தடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. I think 2 people are in live. Thank you for staying in live. Okay. The outer jacket acts as a heat shield and reduces the heat loss from the inner vessel. ஸோ அவுட்டர் ஜாக்கெட், அந்த வுட்டன் ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா ஹீட் ரெடியூஸ் ஆகுறத தடுக்குது. அதனால இன்னர் ஜாக்கெட் அல்லது வெசல்ல ஹீட் லாஸ் ஆகுறது ரொம்ப கம்மியா தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. Heat loss from the, I mean, reduces the heat loss from the inner vessel. There is an opening in the outer jacket through which a mercury thermometer can be inserted into the calorimeter. So, அந்த அவுட்டர் ஜாக்கெட்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் வழியா ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அது வழியா என்ன பண்றாங்கன்னா, தெர்மாமீட்டரை இன்சர்ட் பண்றாங்க. என்ன தெர்மாமீட்டர்னா, மெர்க்குரி தெர்மாமீட்டர். சோ அந்த மெர்க்குரி தெர்மாமீட்டரை இன்சர்ட் பண்ணி கலோரிமீட்டர்னு நம்ம சொல்றோம். இன்டு த கலோரிமீட்டர். கலோரிமீட்டருக்குள்ளாரையே வச்சாச்சு. ஃபிகர் 10.20 அதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். The following example provides a method by which the specific heat capacity of a given solid can be determined by using the principle heat gained is equal to heat lost. ஸோ ஹீட் எவ்வளோ தூரம் கெயின் ஆச்சோ அவ்வளோ தூரம் ஹீட் கண்டிப்பாக லாஸ் ஆயிருக்கும். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம கலோரிமீட்டர்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இன்கேஸ் அது ஒரு மோல் சப்ஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், சி அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல செஞ்சா சிபின்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல செஞ்சா சிவின்னு சொல்லுவோம். எல்லாமே தெளிவா இருக்கா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே, 10.3. ஸோ வீடியோ வேணா பாஸ் பண்ணி கொஸ்டினை நோட் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, இனிஷியலா எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு, ஃபைனலா எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு, எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஓகேவா? தென் 10.8 சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட் ஆர் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபேஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்றோம். மேட்டர் நார்மலி எக்ஸிஸ்ட் இன் 3 ஸ்டேட். ஸோ எந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம உலகத்துல அதிகமா மோஸ்ட்லி என்ன இருக்கும், நம்ம பிளாஸ்மான்லாம் சொல்லுவோம், போஸ் ஐன்ஸ்டீன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் சொல்லலாம். ஃபெர்மி டைரக்ட்ல. சரி, இங்க என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட்லி காமனா நம்ம என்ன தான் சொல்லணும்னா 3 ஸ்டேட் தான் சொல்லுவோம் இல்லையா? சாலிட், லிக்விட், கேஸ். A transition from one of this state to another is called a change of state. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டேட் அது அதனுடைய ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன் சொல்லுவோம். ஓகே, 2 காமன் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ். ஸோ காமனா என்ன நடக்கும்னா, ஒன்று சாலிட் மெல்ட் ஆகி லிக்விடா மாறும், ஃபியூஷன், ஆர் லிக்விட் எவாப்ரேட் ஆகும், கேஸா மாறும். ஓகேவா? எவாப்ரேஷன். அண்ட் வைஸ் வெர்சா, இது திரும்பவும் நடக்கலாம். லிக்விட் என்ன ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகி சாலிடா மாறலாம். அதே மாதிரி கேஸ் கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகலாம், லிக்விடா மாறலாம். These changes can occur when the exchange of heat takes place between the substance and its surroundings. இதெல்லாம் எப்போ இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சா, கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் நடக்கும்னு சொல்றாங்க. ஒரு மேட்டர் சரௌண்டிங்ல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணதுனால உருகி லிக்விடா மாறலாம், அல்லது லிக்விடா இருக்கிற ஒண்ணு ஹீட்டை சரௌண்டிங்க்கு லாஸ் பண்ணிட்டு சாலிடா மாறலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ சாலிட், கேஸ், லிக்விட், கேஸ் இது எல்லாமே இப்படிதான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் இஸ் பாசிபிள் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். To study the change of state on heating or cooling, let us perform the following activity. So ஒரு ஆக்டிவிட்டி செய்ய சொல்றாங்க. அது மூலமா
சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஹீட் பண்றதுனால எப்படி ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், அல்லது கூல் பண்றதுனால எப்படி ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்ன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆக்டிவிட்டிய பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் ப்ராப்ளம்ஸ். பட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். இல்லையா? ம். ஓகே. 35 மினிட்ஸ். ஸோ இத முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன். டேக் சம் கியூப்ஸ் ஆஃப் ஐஸ் இன் எ பீக்கர். ஸோ ஒரு பீக்கர்ல ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்க சொல்றாங்க. நோட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ். அந்த ஐஸோடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்னு நோட் பண்ணி வச்சுக்க சொல்றாங்க. ஸ்டார்ட் ஹீட்டிங் இட் ஸ்லோலி ஆன் எ கான்ஸ்டன்ட் ஹீட் சோர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்டா ஒரே அளவுக்கு ஹீட் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். அது கேஸ் லேம்பா இருக்கலாம், லைட்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு லேம்ப். அந்த லேம்ப் மூலியமா நம்ம ரிவர்பரேட்டரி ஃபர்னஸ் ஏதோ ஒரு ஃபர்னஸ். சரி. அந்த ஃபர்னஸ் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்டா ஹீட்ட குடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ மெல்ட் பண்றோம். ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டா ஹீட் குடுத்து மெல்ட் பண்றேன். நோட் த டெம்பரேச்சர் ஆஃப்டர் எவ்ரி மினிட். ஸோ ஒரு நிமிஷம் கழிச்சு எவ்வளோ தூரம் டெம்பரேச்சர் இருக்குன்னு நோட் பண்ணிக்கணும். நோட் த டெம்பரேச்சர் ஆஃப்டர் எவ்ரி மினிட். கன்டினியூஸ்லி ஸ்டிர் த மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஐஸ். ஸோ வாட்டர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ்லாம் மெல்ட் ஆகி வாட்டரா மாற ஆரம்பிக்கும். கண்டினியூவா என்ன பண்ண சொல்றாங்க, ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும், கலக்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ட்ரா எ கிராஃப் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் டைம். ஸோ அங்க எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு கிராஃபா வரைய போறோம். ஓகேவா? அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். யூ வில் அப்சர்வ் நோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ஆஸ் லாங் ஆஸ் தேர் இஸ் அ ஐஸ் இன் த பீக்கர். ஸோ பீக்கர்ல ஐஸ் இருக்கிற வரைக்கும் டெம்பரேச்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. In the above process, the temperature of the system does not change even though heat is being continuously supplied. என்னதான் நான் ஹீட்டை கண்டினியூவா சப்ளை பண்ணிட்டே இருந்தாலும் அந்த சிஸ்டம்குள்ளார ஐஸ் இருக்கிற வரைக்கும் அதனுடைய டெம்பரேச்சர் என்ன ஆகலன்னா சேஞ்ச் ஆகல. The heat supplied is being utilized in changing the state from solid to liquid. ஸோ அப்ப டெம்பரேச்சர் ஏன் சேஞ்ச் ஆகலன்னா, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணதுக்கு நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் அது யூஸ் பண்ணிக்கல. நான் கொடுக்குற ஹீட்டை அது எதுக்கு யூஸ் பண்ணுச்சு? ஹவு இட் யூட்டிலைசஸ் டு மெல்ட் சாலிட் ஐஸ் கியூப்ஸ் இன்டு லிக்விட். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஐஸ் சாலிடா இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் மெல்ட் பண்றதுக்கு தான் நான் கொடுக்குற ஹீட் அது யூஸ் பண்ணிக்கிச்சே தவிர அந்த சொல்யூஷனுடைய டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணதுக்கு அது யூஸ் பண்ணவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு பீக்கர், அந்த பீக்கருக்குள்ளார ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, ஐஸ் கட்டி இருக்கு. சரி, இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹீட் பண்றேன். கண்டினியூவா ஒரு சோர்ஸ் மூலியமா என்ன பண்றேன்? ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்ணா, இதனுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட ரைஸ் ஆகவே இல்ல. ஏன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகல? எது வரைக்கும் ரைஸ் ஆகலன்னா, இந்த பீக்கருக்குள்ளார வாட்டரும் ஐஸும் வந்து கண்டினியூவா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கிறோம். வாட்டர் கம்ப்ளீட்டா 100% கிடைக்கிற வரைக்கும். அதாவது ஐஸ் இல்லாத வரைக்கும். ஐஸே அங்க இல்ல. அப்படின்ற ஒரு நிலை வர்ற வரைக்கும் எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகல. வாட்டர் கம்ப்ளீட்டா வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சமா டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ வாட்டர் வர வரைக்கும் அது என்ன சார் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா, நான் குடுத்த ஹீட் எல்லாம் வாங்கிக்கிட்டு என்னதான் சார் ஆச்சு அது அப்படின்னு கேட்டா, அந்த ஹீட்ட வாங்கி இங்க இருக்கிற ஐஸ் சாலிட மெல்ட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிச்சு. டெம்பரேச்சர ரைஸ் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணல. புரியுதா? ஸோ நான் குடுக்குற ஹீட் எனர்ஜி அது எப்படிலாம் பயன்படுத்துதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஒரு பாடி, ஒரு மேட்டர் எப்படிலாம் அத நம்ம குடுக்குற ஹீட் எனர்ஜிய பயன்படுத்திக்குது. The temperature of the system does not change even though heat is being continuously supplied. Temperature கொஞ்சம் கூட அந்த சிஸ்டம்க்கு மாறல. நான் கண்டினியூவா ஹீட்ட சப்ளை பண்ணாலும் கூட. ஏன்னா the heat supplied is being utilized. நான் குடுக்குற ஹீட்லாம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, changing the state from solid to liquid. சாலிடா ஐஸா இருக்கிறது லிக்விடா வாட்டரா மாறுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கிச்சு அந்த ஹீட் எனர்ஜிலாம். புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இதுதான் டயகிராம். இந்த டயகிராம்ல பார்த்தாலே தெரியும். நான் என்னதான் டெம்பரேச்சர அதிகமாக்கிக்கிட்டே போனாலும், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் அது என்ன ஆகலன்னா, ரொம்ப அதிகமா மெல்ட் ஆகல. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல இருக்கு. ஐ திங்க் நோ ஒன் இஸ் இன் த லைவ். 39 மினிட்ஸ். இன்னொரு 5 மினிட்ஸ்ல கிளாஸ் முடிக்கலாம். இந்த பேராகிராஃபோட முடிப்போமா? இது என்ன போயிட்டே இருக்கு? லாட்டிஸ் ஹீட் இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி பாய்லிங் பாயிண்ட், வேப்பரைசேஷன், ரெஜிலேஷன். ஓகே. இது போயிட்டே தான் இருக்கு. எங்கேயாவது டாபிக்கா இருந்துச்சுன்னா முடிக்கலாம்னு நினைச்சேன்.
சரி, இந்த பேராகிராஃபோட முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். The change of state from solid to liquid is called melting. So fusion நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு சாலிடு லிக்விடா உருகுது அப்படின்னா அதுக்கு பேரு மெல்டிங்னு சொல்லணும் ஆர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லணும். FUSION ஃபியூஷன் உருகுதல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃப்ரம் லிக்விட் டு சாலிட் இஸ் கால்டு ஃப்ரீசிங் உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். இது உருகுதல். ஓகே. ஃபியூஷன் அப்படின்னா உருகுதல், ஃப்ரீசிங் அப்படின்னா உறைதல். ஓகே. லிக்விட் சாலிடா மாறினா அது ஃப்ரீசிங். இட் இஸ் அப்சர்வ்டு தட் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அன்டில் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்சஸ் மெல்ட். ஸோ நான் எடுத்துக்கிற சாலிட் சப்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகிற வரைக்கும் டெம்பரேச்சர்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். தட் இஸ் போத் த சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கோ எக்ஸிஸ்ட் இன் தெர்மல் ஈக்லிபிரியம் டூரிங் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட். ஸோ சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது, ஒரு மேட்டர் சேஞ்ச் ஆகும்போது அங்க அந்த போத் த சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கோ எக்ஸிஸ்ட். சாலிடும் இருக்கும், லிக்விடும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ரெண்டு ஸ்டேட்மே இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய ரெண்டு ஸ்டேட்மே இருக்கும். தே ஆர் மெயின்டைனிங் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். நான் ஹீட் பண்ண அது தெர்மலி ஈக்லிபிரியமா அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால தான் எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாம இருக்கு. The temperature at which the solid and liquid states of the substance is in thermal equilibrium. எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சாலிடும் லிக்விடும் தெர்மலி ஈக்லிபிரியமா இருக்கும் வித் ஈச் அதர் இஸ் கால்டு. அந்த டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ வாட் இஸ் மீன் பை மெல்டிங் பாயிண்ட்? த டெம்பரேச்சர் அட் விச் த சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். I will read again. The temperature of at which the solid and the liquid state of the substance. ஒரு substance உடைய solid liquid state இந்த ரெண்டும் thermal equilibrium இருந்துச்சுனா with each other ஒண்ணுக்கு ஒண்ணு thermal equilibrium இருந்துச்சுனா அப்போ அந்த டெம்பரேச்சரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? ஓகே. இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இது அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய கேரக்டரை பொறுத்தது, தன்மையை பொறுத்தது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் பிரஷர். அதே சமயம் இது பிரஷரை பொறுத்தும் இருக்கும்னு சொல்றாங்க. The melting point of a substance at standard atmospheric pressure is called its normal melting point. ஸோ எப்ப ஒரு மெல்டிங் பாயிண்ட் நம்ம நார்மல் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லணும் அப்படின்னா எப்போ ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கோ, அதாவது 1 ATM ப்ரெஷர் இருக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்? நார்மல் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லணும். Let us do the following activity to understand the process of melting of ice. ஸோ ஐஸ் எப்படி மெல்ட் ஆகுதுன்றதை இந்த ஆக்டிவிட்டியை வச்சு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதையும் அப்போ படிக்கணுமா? வேண்டாம். இந்த ஆக்டிவிட்டில இருந்தே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? ஃபைன். தேங்க் யூ ஆல்.